ஜெய் ஆஞ்சநேயா. நாம் இப்போ இன்றைக்கி எந்த கோயிலில் இருக்கிறோம்னா, கோபியிலிருந்து அத்தானிலிருந்து சக்தி போகிற வழியில் வரட்டுப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா இந்த சஞ்சீவிராயன் மலை அடையலாம். பஸ் வசதி குறைந்த வசதி, இருசக்கர வாகனத்தில் நாம் பயணம் செய்து இந்த கோயிலை அடையலாம். இது ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வரும்போது அதிலிருந்து ஒரு பாகம் விழுந்ததாக, இந்த மலையில் சஞ்சீவி மூலிகள் இருப்பதாகவும் நிறையா சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்குது. இங்கு குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள், பூதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் அப்படின்னா உக்ர நரசிம்மர் பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில் இயற்கையான காட்சியோட, காற்றோட்டமான வசதியோட, தெய்வத்தன்மை நிறைந்த இடமாக இந்த இடம் காட்சியளிக்குது. இது அவ்வளவு அற்புதமான இந்த கோவில். சில சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம், அந்தளவுக்கு சிறப்பான இடமாக இருக்குது. இங்கு வனகால பைரவரும் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. அந்த சாமியத்தை பார்க்குறீங்க. அவசியம் இங்கே பக்த கோடிகள் தரிசனம் பண்ண வேண்டிக்கிறேன். இந்த கோவில் மிக சீரோடும் சிறப்போடும் நல்ல தூய்மையான வசதியோடு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த திருக்கோயில் உள்ளே நுழைந்தாவே அவ்வளோ தெய்வ கடாட்சமாக இருக்குது. விநாயகப் பெருமான், பிறகு காமதேனு, அப்படியே வலம் வந்தோம்னா ஆஞ்சநேய பெருமான். இது ஒரு சின்ன பாறை மேலே இருக்குது. இந்த கோயில் ஒரு பாறை மேலே இருக்கிற மாதிரி. ஒரு பாறை மேலே இந்த கோயில் இருக்குது. அப்படியே அதில் பில்லர் போட்டு மேலே ஏழுமலையான், அதாவது வெங்கடேச பெருமாள் குடிகொண்டு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாறை எவ்வளோ பெரிய பாறை அப்படிங்கிறது. விநாயகப் பெருமான் கன்னி மூல கணபதி. இது அந்த பாறை. இது சுற்றுலா காட்டிக்கொண்டே போகலாம். அவ்வளோ சிறப்பாக இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அவசியம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தரிசிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு தன்வந்திரி பகவான் அருள் புரிகிறார். ஒரு பாறை மேலே தான் இந்த இதே கட்டியிருக்கிறாங்க. அந்த பாறைக்குள்ளே தான் ஒரு குடைவரை மாதிரி, அதுக்குள்ளே பூதேவி ஸ்ரீதேவி பெருமாள் அருள் புரிகிறாங்க. பாதாளத்தில் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நல்ல இயற்கை சூழலோட இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. கருவறை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கருவறையில் இருக்கிற வீடியோ இதில் இடம்பெறாது. ஓம் நமோ நாராயணா. இன்னும் மலை மேலே நான் போகலாம். அந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த மலைக்கு மேலே இன்னும் நிறையா தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதை பார்க்குறக்காக தான் நான் போயிட்டுருக்குறோம். இது குறுகிய வழியாக அப்படியே இருக்குது. இயற்கை காட்சியோட மரங்கள் அடர்ந்த மலை பாதையாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, பூரம்ப தென்னங்கன்றுகள், அத்தனையும் தென்னங்கன்றுகள் இயற்கை காட்சியோடு இணைந்திருக்குது. இது பார்க்குற சும்மா ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. ஆனால் தோப்பு கிடையாது. இது ஒரு மலை. இந்த மலையை தோப்பாக மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளவு சிறப்பாக இங்கே திருப்பணி செஞ்சிட்ருக்குறாங்க. இங்கே பிரம்மா கோயிலுக்கு செல்லும் வழியெல்லாம் போட்டிருக்காங்க. நான் பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, கோபியிலிருந்து
அந்தியூர் வர்ற வழியில் வந்தீங்கன்னா அத்தானி, அந்த அத்தானி பஸ் ஸ்டாப்லேருந்து மறுபடியும் சக்தி போகிற வழியில் வந்தீங்கன்னா வரட்டுப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு உள்ளே வருது. வந்தீங்கன்னா சஞ்சீரவாய் மலை அப்படின்னு கேட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாருமே அட்ரஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்களா பாறை மேலே இப்போ ஏறி போயிட்டுருக்குறோம். நல்ல மத்திய நேரம். ஆனால் இருந்தாலும் பாறை வந்து சூடாகவே இல்லை. ஏன்னா இறையர்கள் அந்தளவுக்கு இங்கே நிறைந்து இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, மேலே பாருங்கள், அவ்வளவு அற்புதமாக இந்த இயற்கையோடு இணைஞ்சிருக்கு. மாலை வேளையில் வந்து இன்னும் இது விட சிறப்பு. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இவர் தான் பிரம்மதேவன், தரிசனம் பண்ணிக்கலாம். இயற்கை காட்சியை பார்த்திங்களா, அந்த ஏழுமலையான போய் பார்த்தோம்னா அவரோட கோபுரம் இது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிரம்மா கோயிலை பார்த்தாச்சு. இதோட இப்போ நான் மறுபடியும் நம்ம பிரம்மதேவன் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே இருக்கிற இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்து போயிட்டுருக்குறோம். இன்னும் சொல்கிறேன், தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகள் நிறைந்து இருக்கிற இந்த மலை, அதனால தான் சஞ்சீவராயன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சீவி அப்படின்னாவே மரணமில்லா பெருவாழ்ல இருக்கிறவங்க பேர் தான் சஞ்சீவன் பேர். இன்னொருத்தரும் சொல்லுவாங்க சிரஞ்சீவியாக இரு அப்படின்னு சொல்லி, அதுக்கும் இன்னொரு பேரும் அப்படிங்க இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த பக்கம் பயணம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த கோடை கால வெயில் வாட்டி வதைக்கிற இந்த நேரத்தில் இந்த மலைக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு குளிர்ந்த நிலையில் இறை அருளோடு அப்படியே குளிர்ந்த நிலையாக இருக்குது. அதனால் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய திருத்தலம் இது, இந்த சஞ்சீவராயன் மலை. இங்கே அனைத்து தேவர்களும் நிறைந்து இருப்பதாக சொல்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான இந்த மலை இது. அங்கங்கே காட்சி அளிக்கிறாங்க, ஒவ்வொரு தேவர்களாக காட்சி அளிக்கிறாங்க. இப்போ நான் இப்போ ஒரு தேவரை பார்க்கலாம், ஒரு சாமியை. இல்லை மலைக்குள்ளே அப்படியே தென்னந்தோப்புக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்களா, இது சந்திர பகவான், இது சூரிய பகவான். பார்த்தீங்களா, சூரிய பகவான் தரிசனம் பண்ணுங்கள். 7 குதிரைகள் பூட்டி வந்துட்டுருக்கிற மாதிரி காட்சி. முகம் அழகு, அவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோடு இருக்கிற சூரிய பகவான். அடுத்து இருக்கிற சாமிகளை தரிசனம் பண்ணுற போல் இதெல்லாம் ஒவ்வொன்றுமே எந்தெந்த திசைகளில் இருக்குது அந்த மாதிரி திசைப்படுத்தி வகைப்படுத்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. காண கிடைக்காது இதெல்லாம். இந்த மாதிரிலாம் நானுமே பார்த்ததில்லை, இதான் முதல் முறையாக நான் இங்கே பார்க்குறேன். எல்லாம் இறையோட அழுத்த சொல்லணும். நான் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறேன். மணி 2 மணி. பார்த்தீங்களா, இங்கே செவ்வாய் பகவான். நவகிரகங்களும் இங்கே பிரசித்தி செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அந்தந்த திசையை பார்த்தா அந்த மலை மேலே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தென்னந்தோப்பு அத்தனையுமே தென்னந்தோப்பு தான். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது பாருங்கள். இவர் புதன் பகவான். பார்த்தீங்களா, புதன் பகவான். அந்த புதன் பகவானை போற்றி போற்றி. இப்போ மறுபடியும் போனோம்னா தென்னந்தோப்புக்குள்ளேயும் மறுபடியும் நடந்து போகிறோம் நம்ம பயணம். ஆஹா, வந்துட்டாரப்பா. யார்? நம் வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களையும் தரக்கூடிய குரு பகவான். தரிசனம் செஞ்சுக்குங்க. குரு பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. அப்படியே தென்னந்தோப்புலேயே அப்படியே இந்த டைல் கல் போட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே பக்தர்கள் நடந்து போகிறோம். நான் போன டைம் பூரா மண்ணாக இருந்தது, பூரா கல் குத்திட்டு இருந்தது. பக்தர்களோட சிரமத்தை பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் கல் ஒட்டி விட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பு. திருப்பணிகள் சிறந்து விளங்குது. இங்கே பண்ணிட்டாரு பாருங்க. சுக்கிர திசை. ஒருத்தர் வாழ்க்கையில் சுக்கிர திசை வரும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பகவானை வணங்கிங்க, சுக்கிர பகவான். மறுபடியும் நாம் எங்கே போகிறோம்னா மறுபடியும் அதே மாதிரி தென்னந்தோப்புக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம். பாருங்கள், பூரா சுற்றியும் தென்னந்தோப்பு தான் பாருங்கள். அவ்வளோ அற்புதமான திருத்தலம் இது. பார்த்தீங்களா, எத்தனை தான் சோதனைகள் கொடுத்தாலும் கடைசியில் வாரி வாரி கொடுத்துட்டு போகிற எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சிவன் வாயிலாகவே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் தரிசனம் செஞ்சுக்குங்க. சனீஸ்வர பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. மீண்டும் மலை ஏற. இது அத்தனையும் மலை மேலே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக
ஒவ்வொரு இடங்கள்லையுமே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. மலை மேலே தான் அத்தனை கோயில்களும் இருக்குது. நாம் அடிவாரத்தில் பார்த்த கோயில்கள் வேறு, அதை ஒட்டிய மலை, அந்த மலை மேலே ஒவ்வொரு ஆலயங்களாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த சஞ்சீவராயன் மலை, அம்மன் வந்து சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வரும்போது அதுலேருந்து ஒரு பகுதி விழுந்ததாக மீண்டும் அந்த வரலாறு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், மலை மேலே பாருங்கள் எப்படி லைட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து கார்த்திகை தீபம் வந்து வைப்பாங்களாமா. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா இங்கே இருக்குது. அவ்வளோ விசேஷமான இடம். சொல்லப்போனால் இறைவன் எந்த வடிவில் இருக்காருன்னா இயற்கையோடு இணைந்த வடிவத்தில் தான் இருப்பார். பாருங்கள், அதே மாதிரி இயற்கையோட வடிவத்தோடு இருக்காரு. மலை உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள் இயற்கை அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? பின்னாடி தெரிகிற அந்த மலைத்தொடர் பூராமே சத்தியமங்கலம் மலைத்தொடர், தாளவாடி, இந்த மாதிரி இருக்கிற மலைத்தொடர்கள் இதெல்லாம். இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ அற்புதமாக தெரியும். யானைகள் அதிகம் உலா வர இடமாக அந்த மலைத்தொடர் சொல்கிறாங்க. வாங்க, ராகு பகவான் அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியவர். ராகு பகவானை தரிசனம் பண்ணிக்கங்க. இப்படியே நம்ம மேலே வந்தோன்னா உச்சி அடைஞ்சிட்டோம். பிரகல்நாதனுக்காக பெருமாள் வந்து நரசிம்ம திருக்கோலம் கொண்டார். தூணிலிருந்து வந்தார். அந்த நரசிம்மரோட அந்த சிலையத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து பிரகல்நாதன், அவருக்கு அருள் புரிவதற்காகவே அவர் தூணிலிருந்து எழுந்தருளினார். இந்த உச்சியில் வந்து நரசிம்ம பகவானோட இதையே பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. நரசிம்மர் திருவடிகள் போற்றி போற்றி, நரசிம்மர் திருவடிகள் போற்றி போற்றி. யாகமெல்லாம் நிறைய இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்ன தோஷம் இருக்குது அத்தனை தோஷங்களுக்கும் இங்கெல்லாம் யாகங்கள் பண்ணுறாங்க. அதுக்குண்டான போர்டுகள் இங்கே வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து சரபேஸ்வரர். சிவபெருமான் எடுத்த அவதாரங்களில் மிக உன்னதமான அவதாரம் இந்த சரபேஸ்வரர் அவதாரம். உக்கிர நரசிம்மரை அவரோட கோபத்தை நீக்கிறதுக்காக சரபேஸ்வரர் திருவுருவம் எடுத்தார் சிவபெருமான். அந்த உருவம் தான் இது. அதனால தான் அவர் பேர் சரபேஸ்வரர் அப்படின்னு பேர். பார்த்துட்டிங்களா? சரி, நாம் அப்படியே மறுபடியும் இன்னும் 2-3 கோயில் மேலே இருக்குது. இன்னொரு மலை, அதை ஒட்டிய சின்ன மலையாக, அதை ஒட்டி அதுவும் தென்னந்தோப்புலேயே தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்து நான் வந்து மேலே ஏற்றிருக்கிற வெங்கடாச்சல பெருமானை பார்க்குறக்காக போயிட்டு இருக்கிறோம். போகிற பார்த்தீங்களா வழி எப்படி இருக்குன்னு, இயற்கை காட்சிகளோடு இணைந்து இருக்குது. இங்கே வந்து கொங்குண சித்தர் வீட்டு இருக்கார். இங்கே பாருங்கள். அவ்வளோ இயற்கையோட காட்சியோட இந்த மலை அமைந்திருக்குது. ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசியும் பெருமாளுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களிலும் இங்கே ஏராளமான பக்தர்களும் தரிசனம் பண்ணுறதுக்கு வருவாங்க. நிறைய சித்தர்கள் இங்கே தவம் செஞ்சாக இருக்கிறாங்க. இந்த மலை பூராமே வந்து பூரா தென்னை மரங்கள் இப்போ வச்சு தோப்பாக இருக்குது. போன டைம் நான் வந்திருந்த போது தென்னங்கன்றுகளாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து மிக மிக அற்புதமாக அந்த தென்னங்கன்றுகள் வளர்ந்து மரங்களாக காட்சியளிக்குது. இப்போ 7 மணியோட திருவடியை பார்க்குறதுக்காக நான் மேலே போயிட்டுருக்குறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மலை படிக்கட்டு ஏறி தான் மேலே போகணும். நான் கீழே காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாறை வந்து அந்த பாறையோட உச்சி தான் இது. பாருங்கள். இங்கே 7 மலை மேலே ஏறினா இவ்வளோ இயற்கை காட்சிகள் இருக்குது இந்த இடத்துல. மிகப்பெரிய ஆலயமணி தொங்கிட்டு இருக்குது. இங்கே வந்து நமோ நாராயணா. பாருங்கள், வெங்கடாஜ பெருமான் இருக்கார்.
அற்புதமான திருவடி காட்சி.